தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழால் உங்களுடன் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அறிந்த பழமொழியும் திரிந்த கருத்தும் என்ற தலைப்பில் 8வது பழமொழியாக சிவன் சொத்து குல நாசம் என்ற பழமொழியை நாம் பார்க்கிறோம். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், வினையேன் நான் அழுதால் உன்னை பெறலாம் என்பது மெய். இது மாணிக்கவாசகர் பாடுறாரு. தன்னோட திருவாசகத்தில் முழுமையும் தன்னை ஒரு நாயேன் என்று சொல்லிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். 63 நாயன்மார்களையும் ஆட்கொண்ட சிவபெருமானுக்கு இப்படி ஒரு பழமொழியை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். அது என்ன? சிவன் சொத்து குல நாசம். இந்த உலகத்தில் அன்பும் கருணையாலையும் உலகத்தை ஆட்கொள்கிற ஒரே கடவுள் சிவபெருமான் என்று நாயன்மார்களும் நிறைய அறிஞர்களும் சித்தர்களும் சொல்கிறாங்களே, அப்போ அது பொய்யாகுமா? சிவன் சொத்து என்பது ஏதோ நாம் சிவன் வாசம் செய்யும் திருத்தலங்கள் மட்டும் என்று நாம் நினைத்து கொள்கிறோமா? சிவன் சொத்து குலநாசம் என்றால் என்னவென்றால், சிவன் எல்லா இடத்திலையும் வாசம் செய்கிறார். திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ அங்கே தான் ஜீவனே இருக்குது அப்படிங்கிறாரு. எங்கே ஜீவன் இல்லையோ அங்கு சிவம் இல்லாத சவமாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாரோட உயிராகவும் அன்பாகவும் கருணையாகவும் சிவம் இருக்கிறாப்புல. இந்த உலகத்தை எப்போ அன்பும் கருணையோடும் இந்த உலகத்தை எப்போ நம்ம பார்க்குறோமோ அப்போ சிவனானவர் உன் உள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறார். இதை தான் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு அவரால் அப்போ தான் அதை சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் உண்மை தத்துவத்தை உணர்ந்தார். அப்படிப்பட்ட சிவபெருமான் குல நாசம் செய்வாரா அப்படின்னா செய்வார். எப்படி, யாருக்கெல்லாம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது புல்லாய் புருடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனே, கடைசியாக மனித பிறவி அடைஞ்சோமே. அப்போ எல்லா பிறவிக்கும் இறுதியாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்து கடைசியாக மனித பிறவி எடுத்து எல்லா அறிவும் 6 அறிவு படைத்த நாம் இந்த உலகத்தை எப்படி நேசிக்கணும், இந்த உலகத்தோட உண்மை தாற்பயங்கள் என்ன, மற்ற விலங்குகள்லாம் தான் இறைவன் கொடுத்த செயலிலிருந்து எங்கேயும் மீறி போகிறதில்ல. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு இருக்காங்க. குதிரைக்கிட்ட வைக்கல கொடுத்தா தின்னாது. அதேபோல் எந்த விலங்கினமும் எந்த ஒரு இயற்கையோட எந்த ஒரு மாற்றத்துக்கும் உட்படாத இயற்கையில் என்னென்ன இருக்கோ அதோட தன்மைகளை மாற்றிக்காத இன்னைய வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்கிற அந்த மனிதர்கள் தான் மிருகத்தோட மோசமாக போய் இன்றைக்கி உலகத்தை அழிக்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த இயற்கை எப்பொழுதும் ஒருபோதும் இயற்கை தவறு செய்வதில்லை. ஏன்னா இது எல்லாமே இயற்கை அனைத்தும் இறைவனோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு நிமிஷம் பூமி 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுற பூமி ஒரு நொடியில் நின்றுச்சுன்னா இந்த உலகத்தோட சூழ்நிலை என்ன ஆகும்னு பாருங்கள். இங்கே நடக்கிற காற்றுலேருந்து மழையிலேருந்து சுழற்சியிலேருந்து அத்தனையும் நின்று போயிடும். அந்தரத்தில் தொங்கும் பூமி இந்த ஆகாயத்தை வட்டமிட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனை நிகழ்வுகளை இந்த இயற்கை நடத்தி கொண்டு இருக்கிறது. மழை, வெயில், காற்று, புயல், ஒரு சனமும் ஒரு நொடியும் இந்த உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உயரத்துக்காக எல்லா பலனையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதை அறியாத அறிவீனம் கெட்ட நம்ம இனம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, எல்லாத்துலேயும் மிக உயர்ந்தவன், வளர்ந்தவன், மிகப்பெரிய அறிவாளி, விஞ்ஞானத்தில் உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு இந்த இயற்கையை அழிக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இயற்கை அவங்கள வாழ வச்சுக்கிட்டே இருக்குது. அதை பிறந்ததுலேருந்து அழிக்கிற வேலையை மட்டும்தான் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நாயன்மார்களும் சித்தர்களும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த அறிவை இழந்துட்டோம். இந்த உலகத்தை அன்பு பார்வையால் பார்க்குறத மறந்துட்டோம். அப்போ குல நாசம், இதை இப்படியே விட்டுக்கிட்டே போனோம்னா நம்ம குலம் எல்லாம் நாசமாகுமா ஆகாதா? இதை தான் சொல்லியிருக்கிறாங்க, சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு. இதுக்கு 2 வழியில் எடுக்கலாம். சிவபெருமானுங்கிறது ஒரு முத்தி கடவுள். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், இந்த உயிர்கள்லாம் எது அதை பண்பட்டு இந்த அகில உலகத்துலேயும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இந்த பதி பசு பாசம் அப்படின்றதெல்லாம் உணர்ந்து இந்த இருவினைனா எல்லாருக்கும் தெரியும். நன்மைகள் தீமைகள், பாவம் புண்ணியம், இது போன்ற இரு வினைகளை என்னைக்கு அறுக்குதோ அன்னைக்கு சிவபெருமானை போய் சென்றடையுது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னைக்கு உங்களுக்கு இன்பமும் துன்பமும் ஒரே மாதிரி தெரியுதோ, நம்ம வள்ளுவர் சொல்கிற மாதிரி இடுக்கண் வருங்கால் நகக அப்படிங்கிறாரு. என்னைக்கு துன்பம் வரக்குள்ள ஒரு மனுஷன் சிரிக்க ஆரம்பிக்கிறானோ
அப்போ தான் மனிதன் வந்து தன்னோட இந்த இன்பமும் துன்பமும் எல்லாமே மாயை அப்படிங்கிற வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்கணும். அந்த புரியறதுக்கான உணர்தல் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாயையிலேருந்து என்னைக்கு நம்ம விடுபடுறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு பக்கத்தில் வந்து இறைவன் நிற்பான். அப்போ இந்த குலம் நாசமடையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுதான். 73 சிவஸ்தலங்களை கட்டின சோழர்கள் குலம் நாசமாச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இருவினை, தான் பண்ணுற பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் வினைகள் விளைஞ்சிக்கிட்டே இருக்குது, நல்வினை தீவினை என்று. நல்வினை காரணமாகவும் பிறவி வரும், தீவினை காரணமாகவும் பிறவி வரும். நல்வினை இருந்தால் அவங்க பெரிய பிறவி எடுத்து நல்ல அரசர்களாகவும் பெரிய உயர் பதவிகள் வாழறவங்களும் ஆளுமை உள்ளவர்களாகவும் பெரும் செல்வர்களாகவும் பிறந்து விடுவார்கள். தீவினை இருந்தால் அவர் கஷ்டப்படுறவங்களாகவும் இல்லாதவர்களாகவும் பொருளாதாரத்துக்கு கடைசி வரை துன்பப்படுறவர்களாகவும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இந்த இருவினை மாற்றி மாற்றி உங்களோட பிறவிகளை தோற்றுவித்துட்டு இருக்கும். அப்போ இதிலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்? பிறவி அறுக்கணும். அந்த பிறவி அறுக்கும் பெருமானாக தில்லையில் வீற்றிருக்கிறான். அவன் பாதத்தை என்னைக்கு போய் சென்றடைகிறோமோ அன்னைக்கு பிறவி அறுபடுகிறது. இதை தான் ஔவையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நோய் இதுதான் பிறவி பெருநோய் அப்படிங்கிறாங்க. திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒருவேளை உணவை ஒழியேன் என்றாலும் ஒழியேன், ஒருவேளை உணவை விட்டுடு அப்படின்னு சொன்னாலும் விடமாட்டுற, இருவேளைக்கு ஏழாய் என்றாலும் ஏழாய், இருவேளை உணவை ஒரே தடவை எடுத்துக்க அப்படின்னு சொன்னாலும் எடுத்துக்க மாட்டுற, என் வயிறே உன்னோட என்னால் வாழ முடியல அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இது மாதிரி தான் பிறவி. என்னால் வந்து வயிறே உன்னோட வாழ முடியாது அப்படின்னு எப்படி ஔவையார் சொல்கிறாங்களோ அதேமாரி தான் இந்த பிறவியை திரும்பி திரும்பி எடுத்து இன்பம் துன்பம் இப்படின்னு சொல்லி பிறந்து இந்த ஒரு முடிவே இல்லாத வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு போகிற ஒரு வினையை கம்ப்ளீட்டாக அறுக்கணும்னா அந்த அறுக்கிற வேலையை செய்கிறவர் தான் முத்தி கடவுளான சிதம்பரம் நடராஜர். அவருக்கு பேர் ஆனந்த நடராஜர் மூர்த்தி என்று அவருக்கு பேர் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், தமிழ் மொழியில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. முத்தியை வழங்குறவர் ஆனந்த நடராஜ மூர்த்தி. தமிழோட சிறப்பை பாருங்கள். களிப்பு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, மகிழ்ச்சி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆனந்தம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இது மூன்றுக்கும் நாம் பார்த்தோம் என்றால் ஒரே மாதிரியான பொருள் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது மூன்றும் வெவ்வேறு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, இது தமிழுக்கே உள்ள சிறப்பு. வேறு எந்த மொழியிலும் இப்படிலாம் ஒரு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதாவது வந்து மொழியை எப்படி வந்து உயிர் மெய் என்று பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மொழி தமிழ் மொழி. என்னவென்றால், காயம்னா களிப்புனா உடம்பால் ஏற்படுறது களிப்பு. அதனால தான் பாரதி என்ன சொன்னால், உண்டு களிப்போரை நிந்தனை செய்யணும்னா உண்டா நம்ம உடம்புக்கு உண்டா வர்றதுக்கு பேர் வந்து களிப்பு. உடம்புல நம்ம உடம்பால் ஐம்புலன்களால் ஏற்படும் இன்பத்துக்கு பேர் களிப்பு. அதனால தான் உண்டு கழித்து உண்டு தூங்கிட்டு இருக்கானே அவனை நிந்தனை செய்து கொண்டுடுறா, திட்டு காலி பண்ணிடுறான்லாம், இந்த நாட்டுக்கு அவனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு பாரதி சொல்கிறாப்புல. இப்போ மனசுக்கு நடக்கிறது பேர் மகிழ்ச்சி. யாராவது ஐயா நீங்கள் ரொம்ப சூப்பருங்க ஐயா, நல்ல சான்ஸே இல்லைங்க ஐயா அப்படின்னு உங்களை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது மூலிமா ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, மனசை கவர்ற மாரி. அதற்கு பேர் தான் மகிழ்ச்சி. மனசால் ஏற்படுவது பேர் மகிழ்ச்சி. இதுவும் நிலை கிடையாது. உடம்பால் ஏற்படுற களிப்புக்கும் நிலை கிடையாது. ஏன்னா அடுத்த வேலை பசிக்கும். அடுத்த மனசால் ஏற்படுறது வந்து 10 நிமிஷம் பேசிட்டு போய் பின்னாடி போய் இவன் ஒரு பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா மனசால் ஏற்படுற சந்தோஷம் மறைஞ்சு போயிடும். அப்போ ஆனந்தம் அப்படிங்கிறத அது ஆன்மாவுக்கு கிடைக்கிற சந்தோஷம். ஆன்மாவுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு பேர் ஆனந்தம். அதனால தான் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ மூர்த்திக்கு பேர் ஆனந்த நடராஜ மூர்த்தி. அவர் ஆன்ம சந்தோஷத்தை உங்களுக்கு வழங்குபவர். அதனால தான் அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். உங்கள் உயிரோடு ஒரு தாண்டவம் ஆட முடியும் என்றால் அது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். அதே போல் இந்த எக்ஸ்ட்ரீமில் எப்படி அவர் இந்த எப்படி ஆனந்த தாண்டவத்தால் அவரால் நிகழ்த்த முடியுமோ அதே போல் ருத்ர தாண்டவத்தையும் அவரால் நிறுத்த முடியும் என்பதும் உலகுக்கே ஒரு தெரிந்த விஷயம். ஒரு உயிர்கள் படிப்படியாக தன் நிலையை உணர்ந்து இந்த உயிர் நேயர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இன்பு துன்பங்களில் புரிந்து கொண்டு அன்பும் கருணையும் என்னைக்கு பார்க்குறாங்களோ அவர்கள் இறைவனோட திருவடியை சேர்ந்து பிறப்பு என்ற குலத்தை அவங்க அதோட முடிச்சுக்கிறாங்க. பிறவியை அறுக்கிற வேலையும் சிவபெருமான் தான் செய்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இயற்கையை அழிக்கிறவங்களோட குலத்தை பின்னாடி வாழ முடியாத நம்மளே ஆக்கிக்கிறது பேர் தான் குல நாசம் என்பது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது நம்ம பிறவி அறுக்கிற வேலை தான் சிவபெருமான் செய்கிறாரே தவிர இந்த இயற்கையை அழித்தா இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து வாழ வழி இல்லாத நம்ம குலத்தை நம்மளே நாசம் பண்ணிப்போம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா இதுதான் சிவன் சொத்து. இந்த இயற்கை என்பது தான் சிவன் சொத்து. அங்கே சிவபெருமான் வந்து இதை உங்களுக்கு காக்க வேண்டிய எல்லா கடமைகளையும் உங்கள் அறிவையும் கொடுத்துருக்கிறாரு. அதை பயன்படுத்தாத உங்களால் நீங்களே அழித்து கொள்வது போல தான் அது வந்து உண்மையாக
இந்த உலகத்தில் நடந்து ஏறும். அதனால் இயற்கையோடு நம்ம அன்பு செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ சிவ தாற்பயங்களை நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கணும். இந்த இயற்கையும் இந்த இறைவன் கொடுத்த மிகப்பெரிய சொத்தாக விளங்கும் இந்த கடல், நீர், மலை, மரம், இதை எல்லாத்தையும் இதுதான் நம்மளோட தகப்பன், இதுதான் நம்மளோட இயற்கை, இதுதான் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த சொத்து. அதனால் இதெல்லாம் போற்றி பாதுகாத்தா மட்டும்தான் உங்கள் குலம் தழைக்கும். வழி வழியாக ஜென்மமாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு அடுத்தடுத்து வர்றவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து உதவ வேண்டிய புண்ணியம் உங்கள் இறைவன் கொடுத்த புண்ணியங்கள் இது. நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு நதியை உற்பத்தி பண்ணிட முடியுமா? ஒரு சொட்டு நீரை ஒரு விஞ்ஞானத்தால் உருவாக்க முடியுமா? ஒரு நெல் பயிரை உருவாக்க முடியுமா? எப்படி ஒரு ஆலமரத்தில் விரும் ஒரே ஒரு சின்ன மணல் போன்ற ஒரு விதை ஒரு விருட்சம் எடுக்கிறது விஞ்ஞானத்தால் இதை செய்ய முடியுமா? இதெல்லாம் இயற்கை நிகழ்வு. இதுதான் சீவன் படைத்த மிகப்பெரிய அற்புதங்கள். உலகத்தில் இறை தத்துவம் ஒரு நொடி ஒரு க்ஷணம் கூட இடைவிடாது உலகத்தில் உள்ள உயிர்களை காப்பதற்காக உயிர்களை உற்பத்தி கொண்டு இந்த சுழற்சியை நிற்காமல் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது இந்த இயற்கை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த இயற்கை தத்துவத்தை உணர்றதற்கு பேர் தான் மெய் உணர்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தன்னைத்தானே உணர்தல், இந்த உயிர் மெய் உணர்தல். அதனால தான் தமிழில் எழுத்தை கூட உயிர் மெய் எழுத்துன்னு வச்சான். உலகத்தில் எந்த எழுத்துக்கும் இப்படி ஒரு உயிர் மெய் அப்படின்ற எழுத்துக்கு பிரிவு இருக்குமான்னு தெரியாது. வள்ளுவர் அதனால தான் திருக்குறளை தொடங்கக்குள்ளேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்றாங்க. அதனால் தமிழை பேசாலே ஒரு முத்தி மொழி அப்படிங்கிறாங்க. இப்போ சில சாமியார்லாம் சொல்லிக்கிட்டு அலைகிறாங்க தமிழ்ன்றது சிவபெருமானுக்கு தெரியாத ஒரு மொழி அப்படின்னு சொல்லி. இதை பற்றின ஒரு தனி பதிவு நான் இடறேன். இருந்தாலும் சிவபெருமான் மாணிக்க வாசகர் சொல்ல திருவாசகத்தை எழுதி அழகிய திருச்சற்றம்பலம் உடையான் என்று கையெழுத்திட்டு நமது சிற்சபையிலே சிதம்பரத்திலே கொடுத்து விட்டு போன சம்பவம் எல்லாம் இவர்களுக்கு தெரியாது. அந்நிய சாமியார்கள் நம்மை அடிமைப்படுத்தும் நேரத்தில் தமிழின் அருமை சிவபெருமான் முதல் சங்கத்தில் வச்சு தமிழ் வளர்த்து இறையனார் என்ற பேரோடு தமிழை வளர்த்தவர், தமிழுக்காக உன்னோடு விளையாட வந்தேன் என்று நக்கீரனுடன் விளையாட வந்த சிவபெருமானை பார்த்து தமிழ் உங்களுக்கு தெரியாது என்று சில சாமியார்கள் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள், மூடர்கள். அவர்களை எல்லாம் நம்பி ஒரு கூட்டம் சிவராத்திரி கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவர்களை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்பது புரியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, இதை பற்றி ஒரு தனி பதிவில் இதை காணலாம். மீண்டும் இதே சேனலில் இதை பற்றின பதிவை நாம் காணலாம். அதாவது சிவன் சொத்து என்பதை நான் இதில் முக்கியமாக பதிவு பண்ண வேண்டிய இடமே தான். வெள்ளையங்கிரி மலையை முற்றிலுமாக அழித்துவிட்டு சுற்றி இருக்கும் இயற்கை சூழலையும் அங்கு வாழும் விலங்கினங்களும் உயிரினங்களையும் அழித்துவிட்டு குல நாசம் செய்துவிட்டு இன்று சிவபெருமானுக்கு சிவராத்திரி எடுக்கிறார்களே, இது என்ன சிவனுக்கு செய்யும் தொண்டா? மூடர்கள், அறிவீனம் கெட்டவர்கள். இவர்கள் சாமியார்கள் என்று உலகத்தை சொல்கிறார்கள். சத்குரு என்ற அர்த்தம் தெரியாத மூடர்கள் இவர்கள். உண்மையான சத்குரு என்றால் என்ன? சத் என்றால் சத்தியம், சத்தியத்தை உணர்ந்தவர்கள், தன்னை உணர்ந்து இறைவனை வழிகாட்ட தெரிந்தவர்கள் என்பதுதான் சத்குரு. சத்குருவோட உண்மையான விளக்கத்தையும் இந்த ஜன்னலில் மிக விரைவில் பார்ப்போம். அப்போ சிவன் சொத்து குல நாசம் என்பது இந்த இயற்கையில் இருக்கும் ஒவ்வொரு உயிர்களையும் போற்றி பாதுகாத்து பேணி காக்க வேண்டிய ஒரு மனித இனம் வாழ்ந்தால் அவனை சிவன் ஆட்கொள்வார். இந்த இயற்கை உலகிற்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை யாரேனும் தடுத்து நிறுத்தி அதை அழித்து ஒழித்தால் அவர்களுக்கு சிவன் ருத்ர தாண்டவம் ஆடி அவர்களை ஒழித்து கட்டுவார் என்பதை உணர்ந்து அந்த உலகம் வாழ பாடுபடுங்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி உய்விப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே அப்படின்னு எவ்வளோ அருமையாக மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறாரு. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோல்முறை அரசு செய்க, குறைவிலா உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சைவநீதி இந்த உயிர் நேயர்களின் இந்த நீதி உலகமெல்லாம் பரவட்டும், அன்பும் கருணையும் அனைவரையும் சேரட்டும், இறைவனோட திருவருள் அனைவரையும் ஒருங்கே இணையட்டும் என்று வாழ்த்தி அடுத்த பழமொழியில் மீண்டும் ஒளியோசையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.